ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் வீக் எடுத்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான். அன்றைக்கி காலையில் திருவாசல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி சமையல் ரொம்ப சிம்பிள் தான், வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சதும். பசங்களுக்கு ஸ்கூல் லீவு தான், அவங்களுக்கு மட்டும்தான் லஞ்ச் பேக் பண்ணணும். சேப்பங்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறேன் அவங்களுக்கு லஞ்சுக்கு. காலையில் டிஃபனுக்கு நேற்று நைட்டு சப்பாத்தி போட்டிருந்தேன். வெஜிடபிள் குருமா வச்சுருந்தேன், அந்த குருமா கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் கொஞ்சமே வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பருப்பு வேக வச்சுருந்தேன். சாப்பாடு வெந்துட்டுருக்குது. ஷார்ட்ஸ் வீடியோங்கிறதுனால நான் சமையல் செய்கிறது எதுவும் பெருசாக வீடியோ எடுக்கலை. சமையல் வேலையை முடிச்சுட்டு வெளியில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு வேறு வேலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வேலை செஞ்சிட்ருந்தேன். சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பாக தான் இருக்கும். இதை வறுவல் பண்ணுறதோட எங்களுக்கு இதுமாரி பருப்பு போட்டு குழம்பா வச்சா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுதான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தக்காளி தொக்கும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. உங்களுக்கு தக்காளி தொக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். சமையல் வேலையை முடிச்சுட்டு அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க சாப்பாடே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு 10-15 நாளாகவே பார்த்திங்கன்னா தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் ஒரு மாதிரி கபன்ட்டு எரியிற மாதிரியே இருக்குது. ஒரு மாதிரி அப்பப்போ லைட்டாக வலியும் இருக்குதுங்கிறனால சரி வச்சிட்ருக்க வேண்டாம், போய் காமிச்சிட்டு வந்துடலாமேன்ட்டு தான் கொஞ்சம் காலையில் சமையல் வேலையை முடிச்சுட்டு நானும் வெற்றிக்குட்டி ஹாஸ்பிட்டல் வந்திருந்தோம். ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முடியும் இது என்ன ப்ராப்ளங்கிறது சாதனாப்பாவும் சொல்லிட்டாங்க. எனக்கும் அது தெரியும், இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமேன்ட்டு தான் வந்தேன். நாங்கள் நினச்ச மாதிரி டாக்டர் அல்சர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவங்க அல்சர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னது கூட எனக்கு பெரிய பிரச்சனையே இல்லை, அதை கூட நான் சரி பண்ணிவிடுவேன். எனக்கு இந்த டீ காஃபி சுத்தமாக குடிக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிவிடுங்கன்னு சொன்னதான் மனசுக்கு ஏற்றுக்கவே முடியல, தாங்கவே முடியல, கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துடும், அதனால் அந்த டீ காஃபி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுத்தமாக கம்மி பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா வீட்டு பெயிண்டிங் நடந்துட்டுருக்கனால கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க சொல்லியிருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு சாமி படங்களுக்கு வைக்கிறதுக்கு பூவெலாம் இல்லாமல் இருந்தது, பூவெலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வரத்துக்குள்ளே பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு ஆளும் அங்கே வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வீடை பார்த்ததுமே பக்குன்னு ஆயிடுச்சுங்க, இந்த வராண்டா படிக்கட்டெலாம் பார்க்கும்போது. ஏன்னா பட்டிலாம் பார்த்துட்டு தேய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் வரத்துக்கு முன்னாடி இங்கே வேலை ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த வராண்டா இருந்தது எதுவுமே க்ளீன் பண்ண முடியல, எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக அந்த சுண்ணாம்பு தான் படிஞ்சிருந்தது. எப்படி இந்த வேலை இன்னையோட முடிச்சிருவாங்க. நாளைக்கு தான் கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருக்குது. வெளியில் இப்போ வரும்போதே காமிச்சிருப்பேன், அவுட்டர்லாம் அடிச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன்.